ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு இப்படி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான சைடிஷ் தாங்க இது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பட்டாணியில் மசாலா தான் பண்ண போகிறோங்க. ரொம்பவே சிம்பிளான மசாலா ரெசிபிங்க இது. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஆப்பம், சப்பாத்தி, இட்லி, தோசை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சைடிஷ்ஷுங்க. சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகட்டும். எண்ணெய் இந்த மாதிரி சூடான பின்னாடி நான் இதில் ஒரு வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை வந்து இந்த கடாயில் சேர்த்துக்கலாங்க. 2 பச்சை மிளகாயை பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த நேரத்தில் இதில் ஒரு 10 பல் அளவுக்கு பூண்டை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பூண்டையும் பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். 1 இன்ச் பார்த்திங்கன்னா இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சைஸ் அளவுக்கு தக்காளி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. நல்லா பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை வந்து வதக்கி எடுத்துக்கலாங்க. நல்லா தக்காளி பார்த்திங்கன்னா மேஷ் ஆகி வரணும். ஸோ தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. இந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து தீ வச்சிடாதீங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவும் பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பு எக்காரணத்தை கொண்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இந்த எண்ணெய் கூட இந்த மசாலா நல்லா வதங்கி வரணுங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பின்னாடி இதில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்த பின்னாடி இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நான் பட்டாணி வந்து 1 கப் அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து சைடில் வச்சுருக்கேங்க. வச்ச பின்னாடி தான் நான் அந்த மசாலாவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ இந்த உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இந்த பட்டாணியை பார்த்திங்கன்னா நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. நான் ஃப்ரெஷ் பட்டாணி எடுக்கலைங்க. நம்ம கடையில் வாங்குகிற அந்த பட்டாணியை தான் வாங்கி நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த பட்டாணி பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரை பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணிக்காக அதுதான் சேர்த்துருக்கேன். நம்ம வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு மசாலாலாம் வதக்கினனால நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு தடவை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடலாம். நல்லா திக்காகி வரணுங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியை கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இது பூரிக்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து திக்காக இருந்தாலே சரியாக இருக்கும். கடைசியில் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 1 நிமிஷம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதி விடுங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு கொத்து அளவுக்கு மல்லித்தழை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பட்டாணி மசாலா பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பூரிக்கு பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.